Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு நம்ம வெஜ் லசானியா. இதுல நம்ம லசானியா ஷீட் எதுவும் ஆட் பண்ணாம பெனே பாஸ்தா வச்சு பண்ணிருக்கோம். இது நல்லா சீஸியா இருக்கும். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லசானியா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆயிட்டதுக்கு அப்புறம் 4 தக்காளியில இந்த மாதிரி பின்னாடி கிராஸா கட் பண்ணி முன்னாடி கை போர்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு ஆட் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 8 நிமிஷத்துக்கு கழிச்சு நம்மளுக்கு சூப்பரா குக் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறிட்டதுக்கு அப்புறம் இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டு இதுல 4 பல் பூண்டு ஆட் பண்ணி இது ஒரு ஃபைன் பேஸ்ட்கா அரைச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான டொமேட்டோ பியூரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இதுல ஒரு வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட்டே ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த டொமேட்டோ பியூரேவை இதில் ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு கழிச்சு நம்மளுக்கு சூப்பராக நம்ம டொமேட்டோ பியூரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஒரிகானோ, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர், நம்ம புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சுகர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தா நம்மளுக்கு சூப்பரான ரெட் சாஸ் ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம வெஜ்ஜீஸை சாட்டே பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போது 3 பல் பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் கேரட்டை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எல்லோ பெப்பர்ஸ், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கொடை மிளகாவே பாதியாக கட் பண்ணி அதில் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரெட் பெப்பர் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 1/2 கப் ஸ்வீட் கார்ன் நல்லா பாயில் பண்ண கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஒரிகானோ, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிட்டா நம்மளுக்கு சூப்பரான வெஜ்ஜீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெனே பாஸ்தா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ 2 கப் பெனே பாஸ்தா இதில் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே குக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது மூடி போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த பாஸ்தா குக் ஆகிறதுக்கு. சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க, விஸ்க் வச்சு. கட்டிகள் ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்போ நம்ம இதில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது காய்ச்சதா பால் ஆட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த பால் திக்கன் ஆகும். ஒரு 2 மினிட்ஸில் திக் ஆகும். அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீஸ் ஆட் பண்ணலனாலும் நல்லாவே இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே குக் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமி ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஒரிகானோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான க்ரீமியான ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இப்போ வெஜ் லசானியாவை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே பர்ன் ஆகாது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பெனே பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம லேயராக பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் கொஞ்சம் ரெட் சாஸ், க்ரீம், வெஜ்ஜீஸ், அப்புறம் பெனே பாஸ்தா, அப்புறம் சீஸ், அந்த மாதிரி நம்ம 3 டைம் பண்ண போகிறோம். அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு சூப்பரான லசானியா கிடைக்கும். நீங்கள் பெனே பாஸ்தா யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பாஸ்தாக்கு பதிலாக லசானியா ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க, அது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு இதை அவனில் வச்சு குக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இப்போ சூப்பராக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவனை grill ப்ளஸ் கன்வென்ஷனல் மோடுக்கு 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான லசானியா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.